ஆமாம், இதுலேருந்து கண்டினியூ ஆகுது. வியாசர் சொல்கிறார், இதீதசிய வச்சக சுத்வா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்திரன் சொல்லியிருக்கான் இல்லையா, ரோகாதுரஸ்ய ராஜ்ஞக, ரோகத்தினால் பீடிக்கப்பட்ட அந்த ராஜாவுடைய இந்த வார்த்தையை கேட்டு தயாவான், தயையோடு கூடிய அந்த வருணன், தேவதேவேஷக, தேவர்களால் தேவனான அந்த வருணன் நிருபோத்தமம் பிரத்யுவாச்சா, உத்தமமான அந்த ஹரிச்சந்திர ராஜாவை பார்த்து பதில் கொடுத்தார். वरुण उवाच मुञ्च राजन् शुनश्रेपम् स्तुवन्तं मां वृष आतुरं यज्ञः अयं परिपूर्णः ते रोगमुक्तः भव आत्मना. ஸோ வருணன் சொல்கிறான், முஞ்ச ராஜன் சுனஷேபம். ஸோ முஞ்சன்னு விடுன்னு அர்த்தம், விட்டுருப்பா. ஸோ ராஜன், ஹே ராஜன், வர்ணனோட டேரக்ட் ஸ்பீச்சிங்க. வர்ணன் சொல்கிறான், ஹரிச்சந்திரா நீ விட்டுட்டு குழந்தைய. சுனஷேபம் மாம் ஸ்துவந்தம், என்ன சுதி பண்ணிட்டு இருக்கான். அந்த சுனஷேபன் சாதாரணமாக குழந்தை இல்லை, அவன் என்ன சுதி பண்ணிட்டு இருக்கான். ஸோ பிரிஷ ஆதுரம், ரொம்ப ஆதுரம்னு இது பீடை, ரொம்ப பீடையோடு கூட என்னையே சுதி பண்ணிக்கக்கூடிய அந்த குழந்தைய நீ விட்டுடு. எக்கையோ அயம் பரிபூர்ணக, யஜ்ஞம் பூர்த்தி ஆகிடுதுன்ட்டான். ஸோ வர்ணன் வாயாலே வந்துடுத்து, உன்னுடைய யாகம் பரிபூர்ணமாக ஆயிடுத்து. ஸோ தே ரோகமுக்தக, ஸோ உன்னுடைய ரோகமும் முக்தக, விடுபட்டது, ரோகமும் போயிடுத்து. பவ ஆத்மனா, ஸோ நீ ஆத்மனா பவனது, நீ சொஸ்தமாக இருன்னு அர்த்தம். ஆத்மனா பவனது உன்னுடைய மனசோடு கூட சொஸ்தமாக இரு. வருணோவாச்ச முஞ்ச ராஜன் சுனஷேபம் स्तुवन्तं मां वृष आतुरं यज्ञे अयं परिपूर्णः ते रोगमुक्तः भव आत्मना. यज्ञः अयम् அல்லது यज्ञो अयम्, यज्ञे இல்ல. राधे कृष्ण मैम. इत्युक्त्वा वरुणः तूर्णं राजानं निरुजं तथा चकार पश्यतां तत्र सदस्यानां सुसंस्थितम्. தூர்ணம் ராஜானம் விருஜம் ததா, உடனடியாக ராஜாவுடைய நோயெல்லாம் நீங்கி, வீருஜம், ருஜம்னு நோய், வீருஜம் நோயின்றி அவனை ஆக்கி, இவ்வாறு சொல்லிவிட்டு, இத்தியுக்தா வர்ணன் இவ்வாறு சொல்லிவிட்டு, தத்ர பஷ்யதாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு, சதஸ்யானாம் சுசம்ஸ்திதம், எல்லாரும் நிலை பெற்று அப்படியே வர்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலேயே பஷ்யதாம் சத்திர சகார, அவர் உடனடியாக அந்த நோயை நீக்கினார். எல்லா அந்த செகண்ட் லைன் தான் முதல்ல வரணும். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே நோய் நீங்கி சொஸ்தமாக அந்த ஹரிச்சந்திரன் ஆனார். அவருக்கு அந்த ஃபீலிங் வந்தது, எனக்கு ஃபீலிங் இருக்குன்னார். பட் அது மற்றவாளுக்கு தெரியற அளவுக்கு இவர் பிரகாசித்து காட்டுறார். அந்த வருணுடைய முகமே மாறி இருக்குமா இருக்கும். அந்த நோய் இல்லாமல், நோய் இருக்கும்போது மூஞ்சி எப்படி இருக்கும், நோய் இல்லாத போது மூஞ்சி பிரகாசமாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே பண்ணினார். வருணः தூர்ணம் ராஜானம் விருஜம் ததா சகார பஷ்யதாம் தத்ர சதஸ்யானாம் சுசம்ஸ்திதம். विमुक्तः असौ द्विजः पाशात् वरुणेन विमुक्तः असौ द्विजः पाशात् वरुणेन महात्मना जयशब्दः ततः तत्र सञ्जातः मखमण्डपे. மகாத்மனா வருணேன, மகாத்மாவா இருக்கக்கூடிய அந்த வருணனால் பாஷாத் விமுக்தக த்விஜக, அந்த கட்டிலிருந்து விடுபட்ட அந்த குழந்தை சுனஷேபன். ஸோ அந்த குழந்தையை விடுவிச்சுட்டாரு, பிராமண குழந்தை இல்லையாது. ஸோ அந்த அந்த வருணுடைய கட்டு, அந்த யூபத் ஸ்தம்பத்தில் கட்டப்பட்ட அந்த குழந்தை இந்த வருணனால் பாஷாத்துன்னு சொன்னான்னா கட்டுன்னு ஒரு அர்த்தம் இல்லை. வருணேன பாஷாத் வருணேனன்னு சொன்னால் பாஷத்தை உடைய, வர்ணனை உடைய, கயிற்றை உடைய வருணனால் விடுபட்ட, அது ரெண்டு இடத்துக்கு அப்படி அந்த பாஷங்கிறது. ஸோ அந்த அந்த விமுக்தக, அந்த குழந்தை யூபஸ்தம்பத்துலேருந்து விடுபட்டது. ஜெயசப்தக ததக, எல்லாரும் ஜெய் 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 வர்ணகி ஜெயின்றுவா எல்லாரும். ஸோ அப்படி ஜெயசப்தம் அங்கங்கே நடந்தது. சஞ்சாதக மகமண்டபே, அந்த யாக மண்டபத்தில் ஒரே ஜெயகோஷம் ஏற்பட்டது. விமுக்தः असौ द्विजः पाशात् वरुणेन महात्मना जयशब्दः ततः तत्र सञ्जातः मखमण्डपे. राजा प्रमुदितः सद्यः रोगात् मुक्तः सुदारुणात् यूपान् मुक्तः शुनश्शेपः பபூவ அதீவ சம்ஸ்திதஹ. ஸோ ராஜாவுக்கு ஹாப்பி ஆகிடுது. சரி, நம்ம குழந்தைய கொல்லணுங்கிறது அவனுக்கு இன்டென்ஷன் இல்லை, வயிறு நோய் போனால் அவனோட இன்டென்ஷன். அதனால் அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். பிராமுதித்தக சத்தியக, உடனடியாக. ஸோ சூதாருணாத் ரோகாத் முக்தக, கொடிய நோயிலிருந்து விடுபட்டான், அந்த மகோதரத்திலிருந்து விடுபட்டான். யூபான் முக்தக சுனஷேபக, அந்த யூபத்திலிருந்து விடுபட்ட அந்த சுனஷேபனும் அதீவ சம்ஸ்திதக பபுவ. சம்ஸ்திதகன்னு சொஸ்தங்கிற அர்த்தம் தான். சம்ஸ்திதகன்னு நிலை பெற்று நிற்கிறது.
அப்போ நிலை பெற்று நின்றான்னு என்ன அர்த்தம்? அப்பாடி நமக்கு இனிமேல் சாவு கிடையாது, இப்படி என்ன கொலைக்களத்தை கொண்டு போய் மாட்டினதெல்லாம் நின்று போச்சு அப்படின்னு அந்த சொஸ்தமாக அந்த பையனும் ஆனான். राजा प्रमुदितः सद्यः रोगात् मुक्तः सुदारुणात् यूपात् मुक्तः शुनशेपः बभूव अतीव संस्थितः राजा तु इमं मखं पूर्णं चकार विनयान्वितः शुनशेपः तदा सभ्यान् इति उवाच कृत अंजलिः. ஸோ ராஜா வந்து என்ன பண்ணினார்? இமம் மக்கம் பூர்ணம். ஸோ அந்த பூர்த்தி பண்ணிட்டார். கடைசியில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து பூர்த்தி பண்ணினார் அந்த மக்கத்தை, யாகத்தை. வினயான்விதக சகாரக, பணிவோடு கூட அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி, சுனசேவக ததா சப்யான். சப்யான்னு என்னது? அந்த சபையில் கூடியவர்கள், அதான் சபியர்கள்னு அர்த்தம். சபையில் கூடியவர்கள்னா மரியாதைக்குரியவர்கள்னு அர்த்தம் சொல்லுவோம் நம்ம. சபையில் கூடியவர்களை பார்த்து கிருத அஞ்சலிகி, கை குவித்து வணங்கி, ததா உவாச்ச, அப்பொழுது பேசினார். இப்போ குழந்தை பேசுறது சுனசேவன். ராஜா தூ இமம் மகம் பூர்ணம் சகார வினயான்விதः சுனசேபः ததா சப்யான் இத்யுவாச்ச கிருதாஞ்சலிः. भूभोः सभ्याः सुधर्मज्ञाः ब्रुवन्तु धर्मनिर्णयं वेदशास्त्र अनुसारेण यथार्थवादिनः किल. போபோ சப்யா, யதார்த்தவாதின, ஒரே வார்த்தை தான், யதார்த்தம். ஸோ போபோ சப்யாக, சிறந்தவர்களே, ஐயன்மார்களே, சபையோர்களே, சுதர்மக்காக, நீங்கள்லாம் தர்மம் அறிந்தவர்கள். தர்ம நிர்ணயம் புருவந்து, தர்மம் என்ன சொல்கிறது, தர்ம நிர்ணயிச்சு என்னத்தை சொல்கிறது சொல்லுவோம் எனக்கு. இப்போ வேதசாஸ்திர அனுசாரணை, வேதசாஸ்திரப்படி, வேதசாஸ்திரம் சொல்கிறது படி நீங்கள்லாம் தர்மம் அறிந்ததுனால எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும்னு சொல்கிறது அந்த குழந்தை. யதார்த்தவாதினக கில, நீங்கள்லாம் உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடியவர்கள் இல்லையா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள்லாம் அது கரெக்டாக பதில் சொல்லுவோம்னு சொல்கிறது அந்த பையன். सभ्याः सुधर्मज्ञाः ब्रुवन्तु धर्मनिर्णयं वेदशास्त्र अनुसारेण यथार्थवादिनः किल. पुत्रः अहं कस्य सर्वज्ञाः पिता मे कः अग्रतः परं भवतां वचनात् तस्य शरणं प्रव्रजामि अहम्. அடுத்த ஒரு லைன் படி. इत्युक्ते वचने तत्र सभ्याः प्रोचुः परस्परम्. கஸ்ய புத்திரக அகம், நான் இப்போ யாரோட பிள்ளைன்னு கேட்குறது. அஜீகர்த்தன் தான் வாண்டான்னு வித்துக்கிட்டானே, அப்புறம் எப்படி அவனோட குழந்தையா இருக்க முடியாது. அதனால் நான் யாருடைய பிள்ளை, சர்வஜாக, எல்லாம் அறிந்தவர்களை சொல்லுங்க. பிதாமே கக, என்னுடைய அப்பா யார். அக்ரதக பரம்னா இதுக்கு மேலே, இதுக்கு முன்னாடி நான் அக்ரஜீகர்த்தனோட பிள்ளை, நோ டவுட்டு. ஆனால் இனிமேல் எனக்கு யார் அப்பா. பவதாம் வச்சனாத்தசிய, ஸோ நீங்கள் யாரை அப்பான்னு சொல்கிறீங்களோ அந்த வச்சனத்தை கேட்டு சரணம் பிரபரஜாமி அகம், நான் அவரை அப்பாவை ஏற்றுக்கொண்டு அவரை சரணம்னு போவேன். ஸோ யாருடைய குழந்தை இப்போ நான், எங்கள் அப்பா யாருன்னு கேட்குறது அந்த பிள்ளை. ஓ சாரி, இத்தியுக்தக வச்சனே தத்ர, இப்படி அவன் சொன்ன உடனே சபியாக அந்த சபையே கலகலக்கும், என்னடா இப்படி ஒரு குழந்தை கேட்டுருத்தேன்ட்டு. ஸோ அவெல்லாம் பரஸ்பரம் புரோச்சு ஒருத்தர் பேசிக்கிறான். ஓ இந்த குழந்தை இப்படி கேட்குறது யாரு அப்பான்னு இவாளுக்கே டவுட் வருதுக்கு பேசிக்கிறான். पुत्रः अहं कस्य सर्वज्ञाः पिता मे कः अग्रतः परं भवतां वचनात् तस्य शरणं प्रव्रजामि अहम्. इत्युक्तः वचने तत्र सभ्याः प्रोचुः परस्परम्. इत्युक्ते वचनेन தான் படிக்கிறது. சதி சப்தமி கிராமர். राधे कृष्ण मैम. इतना ரெண்டு सभ्या ऊचुः अजीगर्तस्य पुत्रः अयं कस्य अन्यस्य भवेत् असौ अंगात् समुद्भूतः पालितः तेन भक्तितः अन्यस्य कस्य पुत्रः असौ प्रभवेत् इति निश्चयः. ஸோ அஜீகர்த்தச புத்திரோ அயம், அந்த ஒருத்தர் பேசிக்கிறத சொல்கிறாருங்க அந்த சபையில் உள்ள சொல்லிக்கிறாள். இவன் அஜீகர்த்தனோட பிள்ளை தானே இவன். கசியா அந்நியசியா பவேதா, ஸோ வேறு யாருக்கு இவன் பிள்ளையாக முடியும்? அஜீகர்த்தனோட பிள்ளையாக தான் பிறந்தான். அங்கா சமுத்பூதக, அவருடைய அங்கத்திலேருந்து பிள்ளை பிறந்திருக்கான். அவருடைய அதனால் பிதாவை புத்திரகன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்பா அப்பாவை தானே பிள்ளையாக பிறக்கிறான். பாலித்தக தேன, அது மட்டும் இல்லை, அவரை வளர்த்ததெல்லாம் அஜீகர்த்தன். பக்தி தக, நம்ம பக்தியோடு தான் நல்லா தான் வளர்த்துருக்கான் குழந்தைய. அந்நியசிய கசிய புத்திரகாசவு, இவன் வேறு யாருக்கு குழந்தையா இருக்க முடியும்? பிரபவேத் இது நிச்சயக, அதெல்லாம் ஆக முடியாது, நிச்சயமாக அஜீகர்த்தனோட பிள்ளை தான் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறா. இப்போ
अजीकर्तस्य पुत्रः अयं कस्य अन्यस्य भवेत् असौ अङ्गात् अङ्गात् समुद्भूतः पालितः तेन भक्तितः अन्यस्य कस्य पुत्रः असौ प्रभवेत् इति निश्चयः तच्छ्रुत्वा वामदेवः तु तान् उवाच सभासदः विक्रीतः तेन तातेन द्रव्यलोभात् सुतः किल அதை காட்டோன்னே வாமதேவர்னு ஒரு ரிஷி அங்கே இருக்கார். நிறைய ரிஷிகள்லாம் வந்திருக்காள் யாகத்துக்கு. அந்த வாமதேவ ரிஷி சொல்கிறார், தான் ஒரு சபாசதக சபையில் உள்ள மக்களை பார்த்து அவர் பேசுகிறார், தாத்தேன தேன விக்ரீதக, அப்பாவால் இவன் விற்கப்பட்டு விட்டான். ஸோ தாத்தானா இங்கே அப்பா, அப்பாவால் இவர் விற்றுட்டார், அப்பாவால் விற்கப்பட்டான். திரவிய லோபாத், அதுக்கு பணம் வேண்டி, அவனுக்கு பணம் ஒன்று இருந்தது, அதனால நல்ல 100 பசு கொடு நான் விற்கிறேன்னு விட்டுவிட்டான். ஸோ சுதக கிளை அப்படி விற்றதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாருங்க வாமதேவர். तच्छ्रुत्वा वामदेवः तु तान् उवाच सभासदः विक्रीतः तेन तातेन द्रव्यलोभात् सुतः किल पुत्रः अयं धनदातुश्च राज्ञः तत्र न संशयः अथवा वरुणस्य एष पाशान्मुक्तः अस्ति अनेन वै. ஸோ தனதாத்துஷ ராஜ்ஞகா, பணத்தை கொடுத்த தனதாத்து, தனத்தை யார் கொடுத்தா, யார் அப்பா ராஜா. ஸோ ராஜ்ஞகா, அந்த ராஜாவுடைய புத்திரகாயம், அந்த ராஜாவோட பிள்ளை. இப்போ ஹரிச்சந்திரனோட பிள்ளைவன், ஏன்னா ஹரிச்சந்திரன் பணம் கொடுத்து வாங்கிட்டானே, அதனால ஹரிச்சந்திரனோட பிள்ளை. என்ன சம்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம், அதில் ஒன்றும் சந்தேகப்படாதீங்க நீங்கள்லாம். அதவா அப்படி இல்லையா, வருணசிய ஏஷ புத்திரகா, ஏன்னா ஹரிச்சந்திரன் பிள்ளையை வாங்கி கொள்றதுக்குலாம் ரெடியான, அவன் கொள்றதுக்கு ரெடியானதுனால இவனை வந்து வருணனோட பிள்ளையாக ஏற்றுக்கலாம். ஏன்னா வருணன் காப்பாற்றினான் அந்த குழந்தைய. ஸோ வருணசிய ஏஷ புத்திரகான்னு சேர்த்துக்கோங்க. பாஷாத் முக்தகா அஸ்தி அனேனவை, அந்த அவனுடைய அந்த யூபசமத்தில் கட்டின கயிற்றிலிருந்து விடுபட்டு காப்பாற்றினது வருணன், அதனால இவன் வருணனுடைய பிள்ளை. ஸோ ஐதர் ஹரிச்சந்திரன் அப்பா இல்லை வருணன் அப்பா அப்படின்னு வாமதேவர் சொல்கிறார். पुत्रः अयं धनदातुश्च राज्ञः तत्र न संशयः अथवा वरुणस्य एष पाशान्मुक्तः अस्ति अनेन वै. अन्नदाता भयत्राता तथा विद्याप्रदश्चयः तथा वित्तप्रदश्च एव पञ्च एते पितरः स्मृताः. ஸோ அப்பாங்கிற ஸ்தானம் வந்து யாருக்கெல்லாம் போகும்னா, யார் அன்னதாதா, நிறைய சாப்பாடு போட்டு ஒரு அன்னதாதா யார் அன்னம் கொடுக்குறாளோ, பயத்ராத்தா பயத்திலிருந்து ஒரு குழந்தைய யார் காப்பாற்றுறாளோ, இல்லையா ஒரு வித்யா ஒரு கல்வி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் கூட பிதா ஸ்தானத்தில் இருக்கலாம். ஸோ அப்படி வித்யா யார் கொடுக்குறாளோ, வித்த பிரதர்ஷ அதாவது பணம் கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு அன்னம் கொடுக்கறது மட்டும் இல்லை, பணம் கொடுக்குறவர் யாரோ ஒருவர் இருந்தாலோ, அப்புறம் அந்த பஞ்சயத்தேன்னு சொல்லும்போது சொந்த பெத்தாப்பா சேர்த்துக்கணும், அப்போ தான் 5 வருதுங்க. ஸோ அன்னதாத்தா பயத்ராத்தா வித்யாபிரதக வித்தப்பிரதக இப்படி 4 பேர் ப்ளஸ் பெத்த பிள்ளை அப்பா. இந்த 5 பேரும் பஞ்சயத்தே பிதரக ஸ்மிருதாக, இவ 5 பேரையும் அப்பா ஸ்தானத்தில் வைக்கலாம். ராதேகிருஷ்ண மேம். अन्नदाता भयत्राता तथा विद्याप्रदश्चयः तथा वित्तप्रदश्च एव पञ्च एते पितरः स्मृताः. तदा केचित् पितुः प्राहुः केचित् राज्ञः तथा अपरे वरुणस्य इति संवादे निर्णयं न ययुच्यते. சில பேர் சொல்றா அப்பா தான் அஜீகர்த்தன் தான் அப்பா அப்படின்னு சொல்றான். சில பேர் கேச்சித், சில பேர் ராஜ்ஞக ராஜாவுடைய பிள்ளை ஹரிச்சந்திரனோட பிள்ளைன்னு சொல்கிறான். வருணசிய வருணோட பிள்ளை இது சம்பாதி இப்படியே நடக்கிறது, அந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்குது சபையில். நிர்ணயம் ந யயுகூத்தே, யாருக்கும் முடிவான முடிவே சொல்ல தெரியல, யாருக்குமே முடிவெடுக்க தெரியலை. तथा केचित् पितुः प्राहुः केचित् राज्ञः तथा अपरे वरुणस्य इति संवादे निर्णयं न ययुच्यते. इत्थं सन्देहम् आपन्ने वसिष्ठः वाक्यम् अब्रवीत् सभ्यान् विवदतः तत्र सर्वज्ञः सर्वपूजितः. இத்தம் சந்தேகம் அப்பன், இப்படி சந்தேகம் வந்துருத்தா யார் குழந்தைங்கிறதுல வசிஷ்டர் எழுந்திருக்கார்.
வாக்கியம் அப்ரவீத் வசிஷ்டர் பேசுகிறார் இப்போது. சப்யான் வி வததக மாறி மாறி ஏதோ பேசின்னு இருக்காளா, இப்படியெல்லாம் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சபைக்கு நடுவே தத்ரா அந்த இடத்துல சர்வஜ எல்லாம் அறிந்த வசிஷ்டர், சர்வ பூஜிதக எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய அந்த வசிஷ்டர், அவளுடைய குலகுரு வேற, ஹரிச்சந்திரனோட குலகுரு வேற, அவர் இப்போ எழுந்திருந்து முடிவை சொல்ல போகிறார். इत्थं सन्देहमापन्ने वसिष्ठः वाक्यमब्रवीत् सभ्यान् विवदतः तत्र सर्वज्ञः सर्वपूजितः. राधे कृष्ण. शृणुत्वम्बो महाभागाः निर्णयं श्रुतिसम्मतं निस्नेहेन यदा पित्रा विक्रीतः अयं सुतः शिशुः. மகாபாகாக மகாபாகியவுடைய பெரியோர்களே, சுணுத்வம் கேளுங்க, நீங்களாம் ஓஹோ ஐயன்மார்களே கேளுங்க. நிர்ணயம் ஸ்ருதி சம்மதம், வேதம் சம்மதிக்கக்கூடிய ஒரு நிர்ணயத்தை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நிஸ்நேகேன யதா பித்ரா, ஸ்நேகமே இல்லாமல் ஒரு அப்பா எப்போ வித்துட்டாரோ, பிள்ளையை வித்துட்டாரோ, விக்ரீத்தக அயம் சுதக சிசு, இது குழந்தை, இந்த குழந்தைய ஒரு ஸ்நேகம் இல்லாமல் அப்பா வித்துட்டார். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வராரு இப்போ. शृणुत्वम्बो महाभागाः निर्णयं श्रुतिसम्मतं निस्नेहेन यदा पित्रा विक्रीतः अयं सुतः शिशुः. सम्बन्धः तु गतस्तस्य तदैव धनसङ्ग्रहात् हरिश्चन्द्रस्य सञ्जातः पुत्रः असौ क्रीत एव च. அந்த நிமிஷமே கதக சம்பந்தம், கதக அப்பா பிள்ளைங்கிற சம்பந்தம் போயிடுது. எப்போ அவருக்கு ஸ்நேகம் இல்லாமல் வித்துட்டாரோ அப்பாவுடைய சம்பந்தம் அந்த இடத்துல கட்டு. ததைவ தன சங்கிரகம், அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தனத்தை கொடுத்து குழந்தைய வாங்கிட்டான் ஹரிச்சந்திரன். ஸோ தனத்தை கொடுத்து அவன் வந்து சங்கிரகம் பண்ணி அதை கூட்டிய குவியலாக கொடுத்து ஹரிச்சந்திரசே சஞ்சாத்தக புத்திரக. அப்போ அந்த அடுத்த செகண்ட் ஹரிச்சந்திரோட பிள்ளை ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பணத்தை கொடுத்து இவனை வாங்கிட்டான் ஹரிச்சந்திரன். உடனே அடுத்த நிமிஷமே இவன் ஹரிச்சந்திரசிய புத்திரக சஞ்சாத்தக, ஹரிச்சந்திரனுடைய பிள்ளையாக மாறினான். அசௌ கிரீதையவச்ச, வாங்கப்பட்ட குழந்தையாக மாறினான். அப்படி ஒரு குழந்தையா இவன் இங்கே விட்டான் அடுத்த ஸ்டெப்பில். सम्बन्धः तु गतः तस्य तदैव धनसङ्ग्रहात् हरिश्चन्द्रस्य सञ्जातः पुत्रः असौ क्रीत एव च. यूपे बद्धः यदा राज्ञा तदा तस्य न वै सुतः वरुणः तु स्तुतो अनेन तेन तुष्टेन मोचितः तस्मात् न अयं महाभागा हि असौ पुत्रः प्रचेतसः. ஸோ யூபத்தில் கட்டிவிட்டான், பசுவாக கட்டிவிட்டான், யாகத்தில் கொல்றது கட்டிவிட்டான். அப்போவே இவன் ராஜாவோட பிள்ளை இல்லை. ததா தஸ்ய ராஜ்ஞா ந வைசுதக, ராஜ்ஞா ராஜாவால் எப்போ அவன் கட்டப்பட்டான யூபஸ்தம்பத்தில் அந்த க்ஷணமே ந தஸ்ய ந வைசுதக, அவனுடைய பிள்ளை இல்லை இவன். அப்புறம் அடுத்தது வருணக ஸ்துதக அனேன, வருணன் ஸ்துதி பண்ணினான் இந்த பிள்ளை. தேன துஷ்டேன மோச்சிதக, அவன் சந்தோஷப்பட்டு அந்த ஸ்துதியால் சந்தோஷப்பட்டு வருணனால் விடுவிக்கப்பட்டான். அப்போ ஸ்துதியை கேட்டு தான் இவன் வந்து அக்செப்ட் பண்ணுறான்னு சொன்னானா அவனும் சம்மதிக்க முடியாது, அவனை அப்பாவன் எதுக்க முடியாது. தஸ்மாத் ந அயம் மகாபாகாக, ஆகவே இந்த பிள்ளை ஹி அசௌ புத்திரக பிரச்சேதசக கிடையாது. அந்த பிரச்சேதஸ் சொல்லக்கூடிய வர்ணனுடைய பிள்ளையாகவும் இவன் ஆக மாட்டான். ஸ்துதிக்காக வேண்டி போகிறதுன்னு விடுவிக்கிற போது அவன் அப்பா ஸ்தானத்தில் அவனை வச்சுக்க முடியாதுன்னு அவரையே எலிமினேட் பண்ணிட்டார். ஆக மொத்தம் முன்னாடி சொன்ன மூணுமே போயிடுத்துப்போம். यूपे बद्धः यदा राज्ञा तदा तस्य न वै सुतः वरुणः तु स्तुतः अनेन तेन तुष्टेन मोचितः तस्मात् न अयं महाभागाः हि असौ पुत्रः प्रचेतसः. योऽयं स्तौति महामन्त्रैः सः अपि तुष्टः ददाति च धनं प्राणान् पशून् राज्यं तथा मोक्षं. ஸோ யாரை ஸ்துதிச்சாலும் சரி, யார் வேணா இருக்கட்டுமே, யாரோ ஒருத்தர் யாரோ தெய்வத்தையோ யாரையோ பணக்காரனையோ ஸ்துதி பண்ணானே உடனே அவன் தான் கொடுப்பேன் இல்லையா. மகாமந்திரைகி ஸ்தௌதி, பெரிய மகாமந்திரத்தை எடுத்து யாராவது ஒருத்தன் வந்து ஸ்துதி பண்ணினால் சகாபி துஷ்டகா, அந்த ஸ்துதியை வாங்கிக்கிறானே அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஸோ துஷ்டகா சந்துஷ்டகா, சந்தோஷம் அடைஞ்சிடுவான். ததாதிச்சு அவன் கொடுப்பான், என்ன வேணா கொடுப்பான் அவன், ஏன்னா தன்னை ஸ்துதி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு தனம் கொடுப்பான், பிராணனையே கொடுப்பான். அதுக்கு சாமர்த்தியம் உடையவன், பிராணனை கொடுக்குறதுக்கு சாமர்த்தியம் உடையவன் பிராணனை கூட கொடுத்துருவான். சாக போகிறேன்னா காப்பாற்றினான். இப்போ வர்ணன் அப்படி தான் காப்பாற்றிருக்கார். ஸோ பிராணனை கூட கொடுப்பான், பசுக்களை கொடுப்பான், ராஜ்யத்தையே கொடுப்பான். எப்பா நீ வந்து என்னை ஸ்துதி பண்ணுறேன், நான் மெச்சினேன், உன்னுடைய ஸ்துதிக்கு மெச்சினேன், என்னோட ராஜ்யத்தையே உனக்கு தரேன்னு அப்படி கொடுப்பான்.
மோட்சத்தை கொடுக்க சாமர்த்தியம் இருந்தால் அந்த ஸ்துதிக்கு மயங்கி இப்போ மகாவிஷ்ணு நாராயண மன்னர் ஸ்துதிக்கு மயங்கினானா உனக்கு நான் மோட்சத்தையே தரேன்னு கூட சொல்லுவார் அவர். ஸோ கீழே ஈப்சிதம், அவன் என்ன விரும்புகிறானோ ஸ்துதி பண்ணுறவன் அதை கொடுப்பார்கள். அதனால அவளை அப்பான்னெல்லாம் நினச்சிக்க முடியாது. ஏன்னா யார் வேணால் அது கொடுக்கறதுக்கு அவளுக்கு ஸ்துதினால் கொடுப்பான். அதனால அவளை ஏற்றுக்க முடியாது நீ எம்ஃபசைஸ் பண்ணுறாருங்க வசிஷ்டர். योऽयं स्तौति महामन्त्रैः सः अपि तुष्टः ददाति च धनं प्राणान् पशून् राज्यं तदा मोक्षं किल ईप्सितम्. राधे कृष्ण मैम. कौशिकस्य सुतः च अयम् अरिष्टेयेन रक्षितः मन्त्रं दत्त्वा महावीर्यं वरुणस्य अतिसङ्कटे. ஸோ மகாவீரியம் வருணஸ்ய அதிசங்கடே, அதான் ரொம்ப சங்கடத்தில் இருக்கும் பொழுது மகாவீரியமுடையா, அதாவது நல்ல ஒரு பவர்ஃபுல் அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தத்வா, மந்திரத்தை கொடுத்து ஏன ரட்சிதக, எவரால் காப்பாற்றப்பட்டானோ அந்த மந்திரத்தை கொடுத்து இந்த குழந்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி யார் பண்ணினாலோ கௌஷிகஸ்ய சுதக ச அயம் அரிஷ்டேன கஷ்டத்தில், அரிஷ்டம்னாலே மகாமாரி முதலியவைகள்லாம் அரிஷ்டத்துக்கு கீழே வருது. ஸோ அப்படி ஒரு பெரிய கஷ்டம், மகாமாரி வந்தால் எத்தனை குவியலாக சாவா, அது மாதிரி இந்த பிள்ளை சாகர இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு மந்திரத்தை கொடுத்து அந்த குழந்தையை யார் காப்பாற்றினாரோ அந்த கௌஷிகருடைய பிள்ளை தான் இவன்னு சொல்லி முடிக்கிறார் வசிஷ்டர். कौशिकस्य सुतः च अयम् अरिष्टेयेन रक्षितः मन्त्रं दत्त्वा महावीर्यं वरुणस्य अतिसङ्कटे. व्यासौ उवाच श्रुत्वा वाक्यं वसिष्ठस्य बाणम् ऊचुः सभासदः विश्वामित्रः तु जग्राह तं करे दक्षिणे तदा. ஸோ சுத்வா வாக்கியம் வசிஷ்டோட இந்த வார்த்தையெல்லாம் காட்டணும். எல்லோரும் ஒத்துனுட்டா, பாடம்னா ஓகேன்னு அர்த்தம். எல்லோரும் ஓகேன்னுட்டா எல்லாம் சபையில் கூட்டின்னு வரலாம். அப்போ விஸ்வாமித்திரர் தான் அப்பா, அவர் கூட்டின்னு போயிட்டார், குழந்தைய கூட்டின்னு போயிட்டார். நீ தான் அப்பானோன்னு தட்சிணே கரே ஜக்ராக, வலது கையால் அந்த குழந்தைய கையில் பிடிச்சிட்டாரு, அப்படியே கிளம்பி போகிறார். व्यासोवाच श्रुत्वा वाक्यं वसिष्ठस्य बाणम् ऊचुः सभासदः विश्वामित्रः तु जग्राह तं करे दक्षिणे तदा. ஒரு லைன் படிங்கப்பா. ओके मैम. एहि पुत्र गृहं मे त्वम् इत्युक्त्वा प्रेमपूरितः. ஸோ கையை பிடிச்சுன்னு சொல்கிறா, வாப்பா குழந்தை வா, ஏஹின்னா வா குழந்தை வா, புத்திர கிரகம் மே, என்னுடைய வீட்டுக்கு வா, துவம் இதி உக்த்வா பிரேமபூரிதக, அன்போடு கூட அந்த குழந்தைய கையை பிடிச்சின்னு அழைத்து போனார். एहि पुत्र गृहं मे त्वम् इत्युक्त्वा प्रेमपूरितः. शुनश्शेपः जगाम आशु तेनैव सह सत्वरः वरुणः तु प्रसन्नात्मा जगाम च स्वम् आलयम्. शुनशेपன் ரொம்ப சந்தோஷமா, சத்வரக சகன கூடவே வேகமாக தேனையேவ ஜகாம, அவரோடு கூடயே கிளம்பி போயிட்டான். வருணனும் ரொம்ப பிரசன்னமாயிட்டான், வருணனும் ஹாப்பி ஆயிட்டான். ஸோ பிரசன்ன ஜகாமச்ச ஸ்வம் ஆலயம், தன்னுடைய இருப்பிடத்திற்கு போனார். வருணனுடைய இருப்பிடம்னு சொன்னால் ரசாதலம்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வருணனுடைய இருப்பிடம் ரசாதலம். ஸோ ஏன்னா அங்கே தான் யாதசாம் பூமிகின்னு சொல்லுவாள். அங்கே தான் பூமியை ஒழிச்சு வச்சுருந்தான். வேறு வராகவதாரத்தில் பார்த்தோம்னா பூமியை ஒழிச்சு வச்சுருந்த இடமும் இந்த ரசாதலத்தில் தான். ஸோ அந்த இடத்துக்கு அவன் கிளம்பி போனான். शुनशेपः जगाम आशु तेनैव सह सत्वरः वरुणः तु प्रसन्नात्मा जगाम च स्वमालयम्. ऋत्विजश्च तथा सभ्याः स्वगृहात् निर्ययुः तदा राजा अपि रोगनिर्मुक्तः बभूव अति उदान्वितः. ஸோ ரித்விஜகான்னா அது அந்த யாகம் பண்ணி வைக்க வந்திருப்பாளே, அவளை ரித்விக்குகள்னு பேர், யாகம் பண்ணக்கூடிய அந்த பிராமணர்கள். ஸோ அவர்கள் சபையோர்கள் ஸ்வகிரகான் நிரியைகு, எல்லாரும் அவ வீட்டுக்கு கிளம்பி போனா. ராஜா அப்படி ரோக நிர்முக்தக, ராஜாவும் நோயெல்லாம் நீங்கினவராக, அதிமுதான்விதக பபுவ, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ऋत्विजश्च तथा सभ्याः स्वगृहात् निर्ययुः तदा राजा अपि रोगनिर्मुक्तः बभूव अतिमुदान्वितः. प्रजाः तु पालयामास सुप्रसन्नेन चेतसा रोहिताख्यः
रोहिताख्यः तु तत् कृत्वा वृत्तान्तं वरुणस्य ஸோ பிரஜாது பாலயாமாச சுப்ரசன்னேன சேதசா, அதான் பிரஜைகளை எல்லாரையும் நன்றாக காப்பாற்றினான். அதை ஹரிச்சந்திர மகாராஜா, ஏன்னா ராஜாவோட சீட்டில் இருக்கிறது பிரஜாபாலன் தான் அவளோட வேலையை. ஸோ பிரஜைகளை எல்லாம் நன்றாக காப்பாற்றினான். பிரசன்னேன சேத்தசா, இப்போ நோயும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு கடன் இருந்தது வர்ணன்கிட்ட, அந்த கடனும் போயிடுத்து. ஆக மொத்தம் ரொம்ப பிரசன்னமான ராஜா அந்த மனசோடு கூட, சேத்தசா மனசோடு கூட எல்லாரையும் காப்பாற்றி வந்தான். ரோஹிதா ஆக்கியகா, ரோஹிதன் என்று அவருடைய பிள்ளை. தத் சுத்வா, இந்த கதையெல்லாம் கேட்டான். விற்த்தாந்தம் தத்து, அந்த விற்த்தாந்தத்தை எல்லாம், நாட்டில் நடந்த விற்த்தாந்தத்தெல்லாம் கேட்டு காடு வரையும் பரவிடுறது. வருணசியக, அந்த வருணன் என்ன பண்ணினான் அப்படிங்கிற விற்த்தாந்தத்தை கேட்டவன். प्रजाहातु पालयामास सुप्रसन्नेन चेतसा रोहित आख्यः तु तत् श्रुत्वा वृत्तान्तं वरुणस्य आजगाम गृहं प्रीतः दुर्गमात् वनपर्वतात् दूता राजानम् अप्येत्य प्रोचुः पुत्रं समागतम्. வந்துட்டான் வீட்டுக்கு. பிரீத்தக கிரகம் ஆஜகாம, வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். காட்டிலேருந்து காட்டுவாசம் பிடிச்சி, இனிமேல் வர்ணனால ஆபத்து இல்லையே, அதனால வீட்டுக்கு வந்தான். துர்கமாத் வனபர்வதாத், ரொம்ப கொடிய மலைகள், வனம், அடர்ந்த வனம், இந்த மாதிரி இருந்த காட்டில் இருந்து, துர்கமம்னு யாரும் சட்டுனே போக முடியாது, அப்படி ஒளிஞ்சிருந்தான் அவன். அங்கேருந்து வந்துட்டான். தூதாக ராஜானம் அபியத்திய, தூதர்கள்லாம் வந்து சொல்கிறான் ராஜாவுக்கிட்ட வந்து, உங்கள் பிள்ளை வந்துட்டான், புத்திரம் சமாகதம் புரோச்சுகு, வந்து விட்டான் பிள்ளை என்று சொன்னார்கள். ஆஜகாம கிருஹம் பிரீதஹ துர்கமாத் வனபர்வதாத் தூதா ராஜானம் அப்யேத்ய புரோச்சுகு புத்திரம் சமாகதம். உதிதஹ அசௌ ஜகாம ஆஷு சம்முகஹ கோசலாதிபः दृष्ट्वा पितरम् आयान्तं प्रेमः उद्रिक्तः सुसम्भ्रमः. பிரேம உத்ரிக்தக, அங்கே வயசாக. எஸ், முதிதக அசௌ ஜகாம, ரொம்ப ஹாப்பியாக. யார்? அந்த ரோஹித். ஸோ ஜகாம ஆஷு, வேகமாக வர்ற ராஜா கிட்டக. கோசலாதிபக்காக சம்முகாக, கோசலை அதிபனான ஹரிச்சந்திரன் முன்னாடி வந்து நின்றான். பிதரம் திருஷ்டுவா பிதரம் ஆயாந்தம். ஸோ அப்பாவும் வர்றார், எதிர்த்த மாதிரி வர்றார், ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணுறான். ஸோ அப்பா தன் முன்னாடி வரதை பார்த்து பிரேம உத்ரிக்தக, பிரேமம் அப்படியே பொங்கி வருது. உத்ரேகம்னு அப்படியே அன்புனால அன்பு பொங்கி பெருகி வந்து, சுசம்பிரமக, ஒரு பிரம பிடிச்ச நிலைமை. ஏன்னா அந்த ஆனந்த அதிர்ச்சி, அப்படி ரெண்டு அப்பாவை இப்போ மீட் பண்ணுறோங்கிற சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் ஒரு சந்தித்தார்கள். मुदितः असौ जगाम आशु सम्मुखः कोसलाधिपः दृष्ट्वा पितरमायान्तं प्रेम उद्रिक्तः सुसम्भ्रमः. दण्डवत् पतितः भूमौ अश्रुपूर्णमुखः तथा राजा अपि तं समुत्थाप्य परिरप्य मुदान्वितः. அவ்வளோ தண்டவத் பத்திதா, தண்டவத் பிரணாமம் பண்ணுறார். அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினான் பிள்ளை. பூமாவு, பூமியில். அஸ்ருபூர்ண முக, சுச்சானது கவலை, கவலையால் இருந்தான். ஏன்னா அப்பாவுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, தன்னால் வர முடியல, இந்த கவலையெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படியே அந்த கவலையால் அப்பாவோட முன்னாடி அஸ்ருபூர்ண முக, கண்ணீர் விட்டு நமஸ்காரம் பண்ணுறான். ராஜாவை அவனை எழுப்பினான். உத்தாப்பியா படுத்து நமஸ்காரம் பண்ணவனை எழுப்பி பரிரப்ய கட்டிண்டார், ஆலிங்கனம் பண்ணிண்டார். முதான்விதக, சந்தோஷம் அடைந்தார். दण्डवत् पतितः भूमौ अश्रुपूर्णमुखः शुचा राजा अपि तं समुत्थाप्य परिरप्य मुदान्वितः. तम् आग्राय सुतं मूर्ध्नि पप्रच्छ कुशलं पुनः उत्सङ्गे तं समारोप्य मुदितः मेदिनीपतिः. அதாவது உச்சி முகர்றதுன்னு சொல்ல மாட்டோமா, அதான் ஆக்ராய சுதம் மூர்த்தினி. ஸோ அந்த குழந்தைய உச்சி முகர்ந்து, பப்ரச்ச குஷலம் புனக, நல்லா இருக்கேடா குழந்தை அப்படின்னு குஷலம் கேட்குறார். உத்சங்கேதம் சமாரோபிய, மடியில் வச்சுனார் குழந்தைய. உத்சங்கேதம் சமாரோபிய, மடியில் வைத்து கொண்டு, மேதினி பதிகி முதிதக, மேதினின பூமி, பூமியுடைய ராஜா, பதி, பூமிக்கு தலைவனாக அந்த ராஜா முதிதக, ஆனந்தப்பட்டார். तम् आग्राय सुतं मूर्ध्नि पप्रच्छ कुशलं पुनः उत्सङ्गे तं समारोप्य मुदितः मेदिनीपतिः.
उष्णैः नेत्रजलैः शीर्षणि अभिषेकम् अथ अकरोत् राज्यं शशास तेन असौ पुत्रेण अतिप्रियेण च वृत्तान्तं नरमेधस्य कथयामास विस्तरात्. ஸோ உஷ்ணைஹி நேத்திரஜலைஹி அப்படியே கண்ணீர் கொட்டுறது, அது உஷ்ணமாக இருக்கான், ஹிட்டாக இருக்கான். சீஷனிய அபிஷேகம், யார் அப்பா கட்டி உச்சி முகர் ரோச்சு அவருடைய கண்லேருந்து வடிகிற தண்ணியாகப்பட்டது உஷ்ண ஜலமாக குழந்தைக்கு அபிஷேகம் பண்ணித்தான். அந்த கண்ணீர் வந்து குழந்தைய அபிஷேகம் பண்ணுற மாதிரி அவ்வளோ நேரம் அந்த குழந்தைய கட்டின்னு இருந்திருக்காரு. அதான் அக்கரோத் அது பண்ணியது. ராஜ்யம் சசாச தேன அசௌ. ஸோ அசௌ புத்திரேன அதிப்பிரியன, அந்த பிள்ளையோடு கூட பிரியமான புத்திரன், அதிப்பிரியமான அந்த புத்திரனோடு கூட ராஜ்யத்தை ஆண்டார் அந்த ஹரிச்சந்திர ராஜா. நரமேதஸ்ய விற்த்தாந்தம். நரமேதம்னு என்னது? அந்த ஒரு பலி, ஒரு மனிதனை பலியாக கொடுக்கக்கூடிய ஒரு யாகத்தை பண்ணினார் இல்லையா, அது எப்படி ஆரம்பித்தேன், எப்படி நடந்தது, அந்த கதையெல்லாம், அந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் விஸ்தராத் கதையாமாச பிள்ளைகிட்ட சொன்னார். उष्णैः नेत्रजलैः शीर्षणि अभिषेकम् अथ अकरोत् राज्यं शशास तेन असौ पुत्रेण अतिप्रियेण च वृत्तान्तं नरमेधस्य कथयामास विस्तरात्. राजसूयं क्रतुवरं चकार नृपसत्तमः वसिष्ठं पूजयित्वा अथ होतारम् अकरोत् विभुः. ஸோ கிரதுவரம் ராஜசூயம், சிறந்த யாகம். இந்த ராஜசூயம் வாஜ்பேயமில் ரொம்ப முக்கியமான யாகம், ராஜாக்கள் பண்ண வேண்டிய யாகம். ஸோ அப்படி சிறந்த கிரது யாகமாகப்பட்ட ராஜசூயத்தை ரிபசத்தமக சகார ஹரிச்சந்திரன் அதுக்கப்புறம் பண்ணுறார், திருப்பி பண்ணுறார். வசிஷ்டம் பூஜயித்வா, வசிஷ்டரை பூஜை பண்ணி அதை ஹோத்தாரம் அக்கரோத் விபு, நீங்கள் தான் ஹோத்தா. என்னுடைய யாகத்தில் ரித்விக 4 பேர் இருப்பா இல்லையா யாகத்துக்கு, அதில் மெயினான ஹோத்தாங்கிறவர் அவர் தான். இந்த யாகத்தை இது செய்யறது, ஹவிஸெல்லாம் போடுறதெல்லாம் அவர் தான். அவரை ஹோத்தாவாக ஆக்கினார் வசிஷ்டரை. राजसूयं क्रतुवरं चकार नृपसत्तमः वसिष्ठं पूजयित्वा अथ होतारम् अकरोत् विभुः. समाप्ते तु अथ यज्ञेशे वसिष्ठः अतीव पूजितः शक्रस्य सदनं रम्यं जगाम मुनिः आदरात्. विश्वामित्रः अपि तत्रैव वसिष्ठेन च सङ्गतः. ஸோ யஜ்ஞே சமாப்தே, யஜ்ஞம் முடிஞ்சிடுது, யாகம் அந்த ராஜசூ யாகம் முடிஞ்சிடுது. ஸோ வசிஷ்டக அதீவ பூஜித்து, ரொம்ப கொண்டாடப்பட்டார். அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் தானம் தர்ஷனையெல்லாம் கொடுக்கணுமே, எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ பூஜிக்கப்பட்டு சக்கரச சதனம் இப்போ போயிட்டார். அவர் வசிஷ்டர் எங்கே கிளம்பி போனார்? இந்திரனோட சபைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டார். ரம்யம் சதனம், அவருடைய ரம்யமான பேலஸுக்கு அவர் வசிஷ்டர் சென்றார். ஜகாமா முனிகி ஆதராத், ரொம்ப இந்திரன் மேலே பிரீத்தியோடு கூட அவர் கிளம்பி போயிட்டார். அந்த இடத்துல தத்ரையேவ, அந்த இடத்துல எங்கள் இந்திரனோட சபையில் தத்ரையேவ விஸ்வாமித்திரகா அப்படி வசிஷ்டேனச்ச சங்கத்தகா, விஸ்வாமித்திரம் அங்கே போயிருக்கார், ஏதாச்சும் அங்கே இருக்கார். ஸோ அந்த இடத்துல வசிஷ்டரோடு கூட சங்கமித்தார், பார்த்தார். ஸோ வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் மீட்டிங் அந்த இந்திரனோட ஊரில் நடக்கிறது. தமாப்தே து அத யஜ்ஞேஷே. समाप्ते तु अथ यज्ञेशे वसिष्ठः अतीव पूजितः शक्रस्य सदनं रम्यं जगाम मुनिः आदरात्. विश्वामित्रः अपि तत्र एव वसिष्ठेन च सङ्गतः. मिलित्वा तौ स्थितौ देवसदने मुनिसत्तम. विश्वामित्रः अपि पप्रच्छ वसिष्ठं प्रतिपूजितं वीक्ष्य विस्मयचित्तः तं सभायां तु शचीपतेः. முனிசத்தமௌனே வர்றாங்க 2 பேர். முனிசத்தமௌ 2 பேர் மீட் பண்ணுறா. 2 பேர் மீட் பண்ணி அங்கே நிற்கிறா. தேவசதனே யார் இந்திரனோட சபையில் 2 பேர் நிற்கிறா. முனிசத்தமோ 2 சிறந்தவர்கள், 2 பேர் சிறந்தவர்கள் குறைச்சல்ல. ஸோ விஸ்வாமித்ரோ அபி பப்ரச்ச வசிஷ்டம் பிரதி பூஜிதம். ஸோ வசிஷ்டரை பார்த்து, பூஜிக்கப்பட்ட அந்த வசிஷ்டரை பார்த்து விஸ்வாமித்திரரும் கேட்குறாரு, அவரை பார்த்து குசலம் விசாரிக்கிறார். விஸ்மய சித்தக தம் சபாயாம் சு சதீபதேகே, ஆச்சரியப்படுறாரு. நீங்கள் இங்கே வந்து அப்படி கேட்க மாட்டோமா, நாங்கள் இங்கே எப்படி நீங்கள் வந்து அப்படின்னு கேட்குறாராம். சசீபதேகே சபாயாம், சசிபதி இந்திரனுடைய சபையில் வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டு போன விஸ்வாமித்திரர் அவரை பார்த்து கேட்டார்.
मिलित्वा तौ स्थितौ देव सदने मुनिसत्तमौ विश्वामित्रः अपि पप्रच्छ वसिष्ठं प्रतिपूजितं वीक्ष्य विस्मयचित्तः तं सभायां तु शशीपतेः विश्वामित्र उवाच क्वा इयं पूजा त्वया प्राप्ता भगति मुनिसत्तमा कृता केन महाभाग सत्यं ब्रूहि मम अन्तिके ஸோ விஸ்வாமித்திரர் கேட்குற வசிஷ்டரை பார்த்து ஸோ மகதி பூஜா இந்த இடத்துல பெரிய பூஜை நடக்கிறது குவாயம் பூஜா துவயா பிராப்தா முனிசத்தம ஸோ இந்த இடத்துல பூஜை நடக்கிற இடத்துல நீங்கள் எப்படி வந்தேல் முனிசத்தமனை சிறந்த முனிவரே எப்படி சொல்லுங்க இங்கே குவா எப்படி எங்கே வந்தேல் இங்கே கிருதா கேன மகாபாக சத்தியம் புரூஹி மம அந்திகே ஸோ எதனால் மகாபாகன்னு வசிஷ்டர் கூப்பிடுறார் மகாபாகியமுடைய வசிஷ்டரே கேன யாரால் சொல்லி யார் சொல்லி நீங்கள் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ சத்தியம் புரூஹி உண்மையை சொல்லுங்கோ மமாந்திக்கே எப்படி இங்கே வந்தேங்கிறத சொல்லுங்க எனக்கு விஸ்வாமித்திரருக்கு அவ்வளோ டவுட்டாக இருக்குது வசிஷ்டர் வரக்கூடாது என்ன வசிஷ்டர் வந்தது பார்த்து இவ்வளோ ஆச்சரியப்படி அவர் கேட்குறார் विश्वामित्र उवाच क्व इयं पूजा त्वया प्राप्ता महती मुनिसत्तम कृता केन महाभाग सत्यं ब्रूहि ममान्तिके இதுக்கு முந்தின ஸ்லோகத்தோட அன்வயம் பண்ண வசிஷ்டம் பிரதிபூஜிதம்ங்கிறத சேர்த்துக்கு எடுத்துக்கிறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டியாக விளங்கும் ஏன்னா வசிஷ்டரை ரொம்ப பிரமாதமாக பூஜை பண்ணுறாளாம் தேவலோகத்தில் ரொம்ப பிரமாதமாக பூஜை பண்ணுறாளாம் அதை பார்த்து இவருக்கு தாங்க முடியல உனக்கு எப்படி இவ்வளோ பெரிய பூஜை கிடச்சிது கேட்குறாரு அவர் எதனால உனக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு உயர்வு உனக்கு என்ன இப்படிப்பட்ட பூஜை அப்படின்னு கிருதா கேன யாரால் உனக்கு இவ்வளோ புகழ் கிடச்சிது யாரால் உனக்கு இவ்வளோ பெரிய பூஜை அப்படின்னு கேட்குறாரு இவர் वसिष्ठ उवाच यजमानः अस्ति मे राजा हरिश्चन्द्रः प्रतापवान् राजसूयः कृतः तेन राज्ञा प्रवरदक्षिणः नृदेशः अस्ति नृपः च अन्यः सत्यवादी धृतव्रतः न ईदृशः अस्ति नृपः न ईदृशः ஓகே வசிஷ்டர் சொல்றார் வேற ஒன்றும் காரணம் இல்லைப்பா எனக்கு இவ்வளோ பெரிய பூஜை கிடைக்கிறது இவ்வளோ பெரிய உயர்வு கிடைக்கிறதுனா காரணம் என்னுடைய ராஜா சொல்கிறார் நான் வந்து ஹரிச்சந்திரனுடைய குலகுருவாக்கம் ஸோ யஜமானோ அஸ்திமே ராஜா என்னுடைய எஜமானு யாருன்னு ஹரிச்சந்திரன் ஸோ பிரதாபவான் ரொம்ப பிரதாபத்தை உடைய ஹரிச்சந்திரன் அவன் வேறு இப்போ அஸ்வமேத யாகம் வேறு பண்ணிட்டான் இப்போ சாரி ராஜசூயாகம் வேறு பண்ணியிருக்கான் இப்போது ராஜ்ஞா பிரவர தட்சிணா ஏகப்பட்ட தட்சிணை கொடுத்து அவ்வளோ பிரமாதமாக ராஜசூயக்கம் பண்ணியிருக்கான் என்னுடைய ராஜா அவனுடைய குலகுருங்கிற ஸ்தானத்தினால எனக்கு ரொம்ப பெருமை ஹரிச்சந்திரனோட குரு வந்திருக்காருன்னு ஒரு பெருமை எனக்கு நான் ஈதிருஷக அஸ்தின்றப்பக இந்த மாதிரி ஒரு ராஜாவை நீங்களே பார்க்கவே முடியாதுங்கிறார் வசிஷ்டர் இப்படி ஒரு நிருப்பக ராஜா எங்குமே கிடையாது நான் ஈதிருஷக அஸ்தி யாருமே கிடையாது அந்நியக சத்தியவாதி திருதவிரத சத்தியம் பேசக்கூடிய ராஜா விரதத்தோடு கூடிய ராஜா இப்படிப்பட்ட ராஜாவை எங்குமே பார்க்க முடியாது விஸ்வாமித்திரான்ட்டு விஸ்வாமித்திரர் சொல்றார் वसिष्ठ उवाच यजमानः अस्ति मे राजा हरिश्चन्द्रः प्रतापवान् राजसूयः कृतः तेन राज्ञा प्रवरदक्षिणः न ईदृशः अस्ति नृपः च अन्यः सत्यवादी धृतव्रतः दाता च धर्मशीलश्च प्रजारञ्जनतत्परः तस्य यज्ञे मया पूजा प्राप्ता कौशिकनन्दन தாத்தா கொடையாளியவன் வள்ளல் தர்மசீலன் தர்மத்தையே ஒரு சீலமாக ஹேபிச்சுவலாக கொண்டவன் பிரஜா ரஞ்சன தத்வரக பிரஜைகளை ஆனந்திக்கக்கூடியவன் ராஜாக்கே எக்ஸ்பிளனேஷன்னா ரஞ்சயதி இது ராஜான்னு பேர் ரஞ்சயத்தின்னா மக்களை ஆனந்தமாக கூடியவன்கிற அர்த்தத்தில் தான் ராஜானே அவனுக்கு பேர் அதனால் மக்களை ஆனந்தமாக வைக்கக்கூடியதிலே ஈடுபாடு கொண்டவன் தத்வரக அப்படிப்பட்டவன் என்னுடைய ஹரிச்சந்திரன் தசிய யக்ஞே அவனுடைய யாகத்தில் மயா பூஜா பிராப்தா எனக்கு பயங்கரமான பூஜை கிடச்சிது எனக்கு அப்படி ஒரு எனக்கு குஷியாக வச்சுட்டா அவ்வளோ ஒரு பூஜை எனக்கு பண்ணினாவா கௌஷிக நந்தனா ஹே விஸ்வாமித்திரே தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற दाता च धर्मशीलश्च प्रजारञ्जन तत्परः तस्य यज्ञे मया पूजा प्राप्ता कौशिकनन्दन கௌஷிகநந்தன் ரெண்டு லைனா மூணு லைனா மேம் சாரி 3 லைன் 3 ஓகே ஒரு லைன் வந்து விட்டன் किं पृच्छसि पुनः
पुनः सत्यं ब्रवीमि अकृत्रिमं द्विज हरिश्चन्द्र समो राजा न भूतो न भविष्यति सत्यवादी तथा धाता शूरः परमधार्मिकः व्यास उवाच இல்லை இல்லை திருப்பி இதே 3 லைன் இது 3 லைன் இது சேர்த்து தான் சொன்னேன் நான். ஸோ புன திருப்பி என்ன கேட்குற நீ சும்மா உனக்கு என்ன இவ்வளோ பெரிய பூஜை இவ்வளோ மதிப்பு மரியாதைனால திருப்பி கேட்குறிய சத்தியத்தை சொல்லுன்னு வேற கேட்குறாய். சத்தியம் பிரவீமி நான் இப்போ சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்ப்பா. அக்கிருத்திரிமம்னு பொய்யே பேசலை கபடமே கிடையாது நான் பேசுறதுல யதார்த்தமாக உண்மையை மட்டும் சொல்கிறேன். திஜா கேளு பிராமணரே கேளு. ஹரிச்சந்திர சமக ராஜா ந பூதக ஹரிச்சந்திரனை போல ஒரு ராஜா ஏற்பட்டதே கிடையாது. ந பவிஷ்யத்தி ஃபியூச்சர்லேயே உண்டாகவே மாட்டான். அவன் ஸ்பெஷல் தனி ஒரு ராஜா. அவன் சத்தியவாதி அவரை மாதிரி சத்தியம் பேசக்கூடியவன் கிடையாது. தாத்தா தாத்தா இப்படி ஒரு கொடையாளி நீ பார்க்கவே முடியாது. சூரன் வீர சூரன் பரம தார்மிக தர்மத்தில் நிலை பெற்றவன் இப்படி ஒரு ராஜாவை நீ பார்க்க முடியாதுன்னு அப்படி கொண்டாடுறார் ஹரிச்சந்திரனை யாரு வசிஷ்டர். किं पृच्छसि पुनः सत्यं ब्रवीमि अकृत्रिमं द्विज हरिश्चन्द्र समो राजा न भूतः न भविष्यति सत्यवादी तथा दाता शूरः परमधार्मिकः व्यास उवाच इति तस्य वच श्रुत्वा विश्वामित्रः अतिकोपनः बभूव क्रोधसंरक्तलोचनः अपि अब्रवीच्च तम्. வியாசர் சொன்ன உடனே யாரு வியாசர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்காரு. ஜனமேஜயன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதீ தசிய வச்சக சுத்வா இப்படி வசிஷ்டர் ரொம்ப பெருமையாக பேசினதை கேட்டு விஸ்வாமித்திரங்க அதி கோபனக யாருன்னா கோபம் ஜாஸ்தி விஸ்வாமித்திரருக்கு. அந்த கோபத்தோட குரோத சம்ரக்த லோச்சனக பபுவ கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. குரோதத்தினால அப்படி ரத்தம் கண்ணெல்லாம் ரத்தம் வழிகிற மாதிரி அப்படி ரெட் கலரில் ஆகிடுதான். அப்பயே அப்ரவீச்ச தம் அந்த வசிஷ்டரை பார்த்து அவர் சொன்னார், ஹரிச்சந்திரனை போய் உண்மை சொல்கிறியே எப்படி வஞ்சகம் பண்ணினான்னு அந்த வருணன் எல்லாம் சொல்லுவார் இல்லையா. வருணனை எத்தனை வாட்டி வர சொன்னான் ஹரிச்சந்திரன். நாளைக்கு வான்னுட்டு. व्यास उवाच इति तस्य वच श्रुत्वा विश्वामित्रः अतिकोपनः बभूव क्रोधसंरक्तलोचनः अपि अब्रवीच्च तम्. विश्वामित्र उवाच एवं स्तौषी नृपं मिथ्यावादिनं कपटप्रियं वञ्चितः वरुणः येन प्रतिश्रुत्य वरं पुनः. இப்படி சொல்கிறேளே ஏவம் ஸ்தௌஷின்னு ஸ்துதி பண்ணுறேளே இப்படி ஒரு ராஜாவை போய் நீங்கள் பாட்டு புகழ் பாடிட்டு இருக்கேளே. அவன் யார்? கபடப்பிரியம் வஞ்சகத்தில் பிரியமானவன் மித்யாவாதினம் பொய் பேசுகிறவன் அந்த மாதிரி ஹரிச்சந்திரன். வருணக வஞ்சிதக வருணனை எப்படி வஞ்சிச்சானவன்? வருணன் இவனால் வஞ்சிக்கப்பட்டான். ஏன எந்த ஹரிச்சந்திரனால் பிரதிஸ்ருத்தியா பிரதிஜை பண்ணி கொடுத்தான். நான் அவனுக்கு பண்ணித்தரேன் என் பிள்ளையை நான் யூபசமத்தில் கட்டி ஒரு யாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி பிரதிஜை பண்ணிட்டு அவனால் வஞ்சிக்கப்பட்டான் இந்த வருணன். வரம் புனக ஸோ இப்படி வரத்தை வாங்கிட்டு வருணன்கிட்டயே வரத்தை வாங்கிட்டு குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பிரதிஸ்ருத்தின்னு சொன்னான்னு பிரதிஜைன்னு அர்த்தம். பிரதிஜை பண்ணிட்டு எப்படி ஏமாத்தினான் இந்தவன் அவனை போய் இப்படி புகழறியேன்னு கேட்குறேன். विश्वामित्र उवाच एवं स्तौषी नृपं मिथ्यावादिनं कपटप्रियं वञ्चितः वरुणः येन प्रतिश्रुत्य वरं पुनः. मम जन्म अर्जितं पुण्यं तपसः पठितस्य च त्वदीयं वा अति तपसः ग्लहं कुरु महामते. அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சிருங்க. अहं चेत् तं नृपं सद्यः न करोमि अति संस्कृतम् असत्यवादिनं कामम् आदातारं करेक्ट आदातारं महाकलम्. मम जन्म अर्जितं पुण्यम என்னுடைய ஜென்மமா சேர்த்து வச்ச அர்ஜிதம்னு சம்பாதித்த ஜென்மமா சம்பாதிச்ச புண்ணியம் தபசு படித்தசிய நான் என்னெல்லாம் வேத அத்தியனம் பண்ணியிருக்கேனோ எல்லாத்தையும் தொதியம் வா அதி தபசக நீங்கள் நல்ல தபசோடு கூடியவர் அப்படி என்னுடைய தபசோட புண்ணியத்தையும் எல்லா புண்ணியத்தையும் சேர்த்து கிளகம் குரு மகாமதே பணயமாக ஏற்றுக்கோ. மகாமதே மகாபுத்தியுடைய வசிஷ்டரே நான் பணயம் வைக்கிறேன். நான் படித்த படிப்பு நான் சேர்த்து வச்ச புண்ணியம் நான் சேர்த்த தபசு எல்லாத்தையும் உங்ககிட்ட பணயமாக நான் வைக்கிறேன். அதே மாதிரி அகம் சேத்து
தம் நிருபம் அந்த ராஜாவை, தம் நிருபம் அந்த ஹரிச்சந்திரனை, ந கரோமி அதிசம்ஸ்துதம் நிருபம். அதிசம்ஸ்துதம் ரொம்ப சுதிச்சியே ஒரு ஒரு ராஜாவை, ஹரிச்சந்திரனை. அப்படி துதிக்கப்பட்ட அந்த ராஜாவை நான் உடனடியாக அசத்தியவாதினம் ந கரோமி, நான் பொய் சொல்கிறவனா நான் ஆக்கலைன்னா என்னோட தபஸ் எல்லாம் உனக்கே தந்துடுறேன்ட்டான். எல்லாம் உனக்கு தான், நீ ஏதுக்கோ. அதனால் அவனை நான் பொய்யாக்குவேன்னு இப்போ தான் சபதம் பண்ணுறார் விஸ்வாமித்திரர். ஸோ அசத்தியவாதினம், காமம் இஷ்டம் போல பொய் சொல்கிறவனாகவும், ஆதாத்தாரம் கொடையாளி இல்லைன்னும் நான் உனக்கு நிரூபிக்கிறேன். மகாகலம் வஞ்சகம் என்று இப்படி நான் உடனடியாக நான் நிரூபிக்கலைன்னா என்னுடைய தபசு எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு ஒரு பந்தயத்தை பண்ணுறார் இப்போ விஸ்வாமித்திரர். मम जन्म अर्जितं पुण्यं तपसः पठितस्य च त्वदीयं वा अतितपसः ग्लहं कुरु महामते अहं चेत्तं नृपं सद्यः न करोमि अतिसंस्तुतम् असत्यवादिनं कामम् अदातारं महाकलम्. இங்கே கிளகம் குருன்னு சொல்லும்போது செய்ன்னு சொல்கிற அர்த்தம் கிடையாது, ஏற்றுக்கோன்னு அர்த்தம். கிளகம் குரு, பணயமாக நீ வச்சுக்கோ, அப்படி என்னுடைய பணயமாக நான் உனக்கு வைக்கிறேன், ஈடு வைக்கிறேன்னு சொல்லி தானே வைப்பா, அது மாதிரி வைக்கிறார் அவர். आजन्म संचितं सर्वं पुण्यं मम विनश्यतु अन्यथा त्वत्कृतं सर्वं पुण्यं तु इति प्रणवहे. பணாவகை பணாவகை சாரி பணாவகே. ஆஜன்ம சஞ்சிதம், ஜென்மம் முழுக்க நான் என்ன சம்பாதிச்சிருக்கேனோ, சேர்த்து வச்சிருக்கேனோ, சர்வம் புண்ணியம், இந்த எப்படியெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அந்த புண்ணியம் எல்லாத்தையும், மம வினஷித்து நாசமாக போட்டோம். அவன் மாத்திரம் நான் பொய் பேச வைக்க முடியலே, அவன் உண்மையாக இருந்தால் என்னுடைய சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாமே நாசமாக போட்டான். அந்யதா இல்லை என்றால் தொத்கிருதம் சர்வம் புண்ணியம், நீ பண்ணின புண்ணியம் அவ்வளவு, தூ இது பணாவகே, நீயே பணயமாக வைக்கிறான். அப்படி அவன் உண்மையே பேசி நான் சொன்னானா நான் தோற்று போயிடுவேன். நீ அதுக்கு பதிலாக நீ உன்னுடைய நான் பொய் பேச வச்சுட்டேன்னா உன்னுடைய புண்ணியமெல்லாம் இங்கே எனக்கு வந்துடும். அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணயமாக வைத்துக் கொள்வோம். பணாவகே. अजन्म संचितं सर्वं पुण्यं मम विनश्यतु अन्यथा त्वत्कृतं सर्वं पुण्यं तु इति प्रणवहे. ग्लहं कृत्वा ततः तौ तु विवदन्तौ मुनितदा स्व आश्रमं स्वर्गलोकाच्च गतौ परमकोपनौ. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணையம் வச்சுட்டு இப்படி ஒரு சபதம் பண்ணிட்டு, வி வதந்தவு முனீத்ததா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுகிறா இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி விவாதம் பண்ணக்கூடியவர்கள் அர்த்தம். விவதந்தவுனா விவாதம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த ரெண்டு பேரும் முனி துத்தியாவச்சனம் அது. ஸோ அந்த ரெண்டு பேரும் ஸ்வ ஆசிரமம், தன்னுடைய ஆசிரமத்துக்கு போன சொர்க்கலோகத்திலே இருக்கா. ஸோ சொர்க்கலோகத்திலிருந்து ஸ்வ ஆசிரமம், தன்னுடைய ஆசிரமத்துக்கு பரம கோபனௌகதோ, ரெண்டு பேரும் கோச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹரிச்சந்திரனை வச்சுட்டு பணையம் வச்சுட்டு ரெண்டு பேரும் கோபிச்சுட்டு அவ ஆசிரமத்துக்கு போனார்கள். ग्लहं कृत्वा ततः तौ तु विवदन्तौ मुनितदा स्व आश्रमं स्वर्गलोकाच्च गतौ परमकोपनौ. இந்த इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे वसिष्ठ विश्वामित्र पणवर्णनं नाम सप्तदशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. तत अष्टादशोऽध्यायः. व्यासौ उवाच कदाचित्तु हरिश्चन्द्रः मृगयातं वनं ययौ अपश्यत् रुदतीं बालां सुन्दरीं चारुलोचनाम्. ஸோ ஒரு சமயம் கதாச்சித்திரம், ஒரு சமயத்தில் ஹரிச்சந்திரன் வந்து மிருகயார்த்தம்னா வேட்டை, ராஜாக்களை வேட்டையாட போவா இல்லையா. ஸோ வேட்டையாட போகிறார். இதெல்லாம் இந்த கதையை வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ட்ட. வனம் யயௌ, வேட்டையாட காட்டுக்கு போகிறார். அபஷ்யன் ருதத்தீம் பாலாம், ஒரு பொண்ணு அழுதுன்னு இருக்காங்க. சுந்தரி அழகா இருக்கா, சாருலோச்சனா அழகிய கண்களை உடைய ஒரு பெண்ணு அங்கே காட்டில் அழுதுன்னு உட்காந்துருக்கா, அவளை பார்த்தார். व्यासोवाच कदाचित्तु हरिश्चन्द्रः मृगयार्तं वनं ययौ अपश्यत् रुदतीं बालां सुन्दरीं चारुलोचनाम्. ताम् अपृच्छत् महाराजः कामिनीं करुणापरः பத்மபத்ரவிசாலாட்சி கிம்ரோதிஷி வர ஆனனே. வரானனேன்னு கூப்பிடுறார். சிறந்த முகத்தை உடையவளே, ஆனனம்னா முகம், சிறந்த முகத்தை உடையவளே, அவளை பார்த்து கேட்குறார். தாம் அவளை
அப்ரிச்சத் மகாராஜா கேட்குறார். ராஜா கேட்டார், காமினியும் கருணாபரக, காமினின்னு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா, அவளை பார்த்து கருணையோடு கூட ராஜா கேட்டார். பத்மபத்ர விசாலாட்சி, தாமரை இலை போன்ற கண்களை உடைய பெண்ணே, தாமரை இதழ், இலைன்னு சொல்லக்கூடாது இங்கே இதழ், தாமரை இதழ் போன்ற கண்களுடைய பெண்ணே, கிம் ரோதிஷி, ஏன் அழறன்னு கேட்குறார் ராஜா. ताम् अपृच्छत् महाराजः कामिनीं करुणापरः पद्मपत्रविशालाक्षी किं रोदिषि वरानने तेन अतिपीडितात्यर्थं किं ते दुःखं वद आशु मे का च त्वं विजने घोरे कः ते भर्ता पिता अथवा கேன அசி பீடிதா, யாரால் பீடிக்கப்பட்டா, யார் உன்னை கஷ்டம் கொடுத்துருக்கா, அத்தியர்த்தம் பீடிதானே, அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கே, உன்னோட அழுகையை பார்த்தா ரொம்ப யாரோ உன்னை பீடிச்சிருக்கா, அதனால ரொம்ப நீ அழறாய். கிம்தே துக்கம், உனக்கு என்னம்மா துக்கம், வத ஆஷு, எங்கிட்ட சொல்லு, ஆஷு வத, ஆஷுனா இம்மீடியட்டாக எங்கிட்ட உடனே சொல்லு, எங்கிட்ட சொல்லு மாமே எனக்கு. காச்சா தோம் பிஜனே கோரை, ஆளே நடமாட்டம் இல்லை, ஜனமே இல்லை, பீஜனே ஜனங்களே இல்லாத கோரமான இந்த கோரமான காட்டில் காத்துவம், நீ யாருமா இங்கே தனியாக உட்காந்துருக்காய், ககாத்தே பர்த்தா, யாருமா உன்னுடைய கணவன், அத்தவா பிதா, இல்லை உனக்கு அப்பா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அப்பா, ஸோ யார் உன்னுடைய அப்பா இல்லைன்னா யார் உன்னுடைய கணவன் கேட்குறார். केन असि पीडिता अत्यर्थं किं ते दुःखं वद आशु मे का च त्वं विजने घोरे कः ते भर्ता पिता अथवा न बाधते राज्ये मे राक्षसः अपि पराङ्गनां तं हन्मि तरसा कान्ते यः त्वां सुन्दरी बाधते. மே ராஜ்யே, என்னுடைய ராஜ்யம், இந்த வனமெல்லாம் அவனுடைய ராஜ்யத்தோட கீழே தான் வருது. ஸோ என்னுடைய ராஜ்யத்தில் ந பாததேச்ச ராட்சசகபி, அதாவது ராட்சசனாக இருந்தால் கூட யாரையுமே ஹிம்சை பண்ண மாட்டார், ஏன்னா அப்படி ராஜ்யத்தை காப்பாற்றின்னு வரேங்கிறார் ராஜா. ஸோ அதனால் ஒரு ராட்சசனாக இருந்தால் கூட, பர அங்கனாம் வேற ஒரு பெண்ணை ராட்சசனாக இருந்தால் கூட ந பாதத்தே, யாருமே துன்பம் கொடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள். தம் ஹன்மி தரசா காந்தை, நீ யாருன்னு சொல்லு, உடனடியாக கொள்றேன் அவனங்கிறார். தரசா உடனடியாக, தம் ஹன்மி, யார் உனக்கு இந்த பீடையை கொடுத்தாலோ அவளை நான் கொல்வேன். யக துவாம் சுந்தரி பாதத்தே, எவன் ஒருவன் உன் சுந்தரியான உன்னை பாதத்தேன்னு தடுக்கிறான்னு அர்த்தம், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறானோ அவனை நான் கொள்றேன். न बाधते च राज्ये मे राक्षसो अपि पराङ्गनां तं हन्मि तरसा कान्ते यः त्वां सुन्दरी बाधते. ब्रूहि दुःखं वरारोहे स्वस्था भव कुचोदरी विजये मम पापात्मा न तिष्ठति सुमध्यमे. வராரோகே, அழகிய இடுப்பை உடையவளே, ப்ரூஹி துக்கம், உன்னுடைய துக்கம் என்னன்னு சொல்லு, ப்ரூஹி சொல்லு. ஸ்வஸ்தாபவ கிருஷோதரி, கிருஷோதரின்னா மெல்லிய வயிற்றை உடையவளே, ஸோ ஒடுங்கிய வயிற்றை உடையவளே, கிருஷ உதரி. ஸ்வஸ்தாபவ, நீ சொஸ்தமாயிருமா, பயப்படாதே, நான் இருக்கேன். மம விஷயம்னா இங்கே ஊர், ஸோ என்னுடைய ஊரில் ந திஷ்டதி பாபாத்மா, ஒரு பாபியும் இருக்க முடியாது. அப்படி எவனே பாப்பியாக இருந்தாலும் அவனை நான் கொன்னுடுவேன், அதனால ஒரு பாப்பியக்களும் கூட இருக்க முடியாது. சுமத்தியமே, அழகிய இடையை உடையவளே. எவ்வளோ அட்ரஸிங், ஒரே ஸ்லோகத்தில் 4 அட்ரஸிங் போட்டார் அவர். दुःखं वरारोहे स्वस्था भव कृशोदरी विषये मम पापात्मा न तिष्ठति सुमध्यमे. इति तस्य वचः श्रुत्वा नारी तम् अब्रवीत् नृपं प्रमृज्य अश्रूणि वदनात् हरिश्चन्द्रं नृपोत्तमम्. ஸோ தஸ்ய வச்சக, அவருடைய வார்த்தையை கேட்ட அந்த பெண், நாரி பெண், தம் அப்ரவீத், அவரை பார்த்து சொல்கிறார், ராஜாவை பார்த்து, நிருப்பம் தம், ராஜாவான அவரை பார்த்து சொன்னாள். பிரம்ரிஜ்ய அஸ்ருணி, கண்ணை தொடச்சுட்டா, சரி யாரோ ஒருத்தர் காப்பாற்ற வந்துட்டார் சொல்லி கண்ணை துடைத்து கொண்டு, பிரம்ரிஜ்யன மார்ஜனம்னு தொடக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கண்ணீரை துடைத்து கொண்டு, வதனாத் ஹரிச்சந்திரம் நிருபோத்தமம், ஹரிச்சந்திரன் ராஜாவான உத்தமவான் ராஜாவான ஹரிச்சந்திரனை பார்த்து, ஸோ தன்னுடைய கண்களில் உள்ள முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் பேச ஆரம்பித்தாள். தம் அப்ரவீத்னு முடிக்கிறாங்க. इति तस्य वचः श्रुत्वा नारी तम् अब्रवीत् नृपं प्रवृज्य अश्रूणि वदनात् हरिश्चन्द्रं नृपोत्तमम्. नारी उवाच राजन् मां बाधते इत्यर्थं
विश्वामित्रः महामुनिः तपः करोति यद्घोरं मदर्थं कौशिकः वने. ராஜன் கூப்பிட்றா, ஹே ராஜா, மாம் பாததே இது என்னுடைய கஷ்டம். விஸ்வாமித்ரகா மகாமுனிகி தபக்கரோதி, அதாவது விஸ்வாமித்திர மகாமுனிவரான இருக்கக்கூடியவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எத் கோரம் அதர்த்தம், எனக்கு வேண்டி கௌஷிகர் வந்து பெரிய இந்த கொடுங்காட்டில் அவர் தபஸ் பண்ணுறாரே நினச்சி நான் இப்படி அழறேன். இது அர்த்தம், இதுக்காக வேண்டிதான் நான் எதுக்கு அழறேன்னு கேட்குறேன் இல்லையா. என்னோட காரணத்துக்காக மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய தபஸை மேற்கொண்டிருக்கிறார், கோரமான தபஸு. அதுக்காகத்தான் எனக்கு கண்ணீராக வருது, ஐயோ எனக்கு வேண்டி கஷ்டப்படுறாரு என்று அழறேங்கிறான். नारी उवाच राजन् मां बाधत इत्यर्थं विश्वामित्रः महामुनिः तपः करोत् यद् घोरं मदर्थं कौशिको वने. तेन अहं दुःखिता राजन् विषये तव सुव्रत विद्धि मां कमनां कान्तां पीडितां मुनिना भृशम्. தேனகம் துக்கிதா ராஜன், அதனால நான் துக்கப்படுறேன். விஷயே தப, உன்னுடைய ஊரில் நான் இப்படி இருக்கேன், நான் சுப்ரதா விரதத்தோடு கூடியவனே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். மாம் கமனாம், என் பேர் கமனான்னு சொல்கிறான். கமனான்னு ஒருத்தி என் பேர். காந்தாம், ரொம்ப எல்லாரும் விரும்பக்கூடியவளாக. பீடிதாம் முனினா பிரிஷம், முனிவரால் பீடிக்கப்பட்டிருக்கேங்கிறாவும். ஸோ முனிவர் வந்து அவளுக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து யாகம் பண்ணுறதே இவளுக்கு கஷ்டமாக இருக்கு போல் இருக்கு. ஸோ முனிவரால் பீடிக்கப்பட்டவளாக ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன், கமனா என்று பெயர்னு எடுக்க வேண்டியதான். கமனாம் காந்தாம். तेन अहं दुःखिता राजन् विषये तव सुव्रत विद्धि मां कमनां कान्तां पीडितां मुनिना भृशम्. राजोवाच स्वस्था भव विशालाक्षी न ते दुःखं भविष्यति तम् अहं वारयिष्यामि मुनिं तापपरायणम्. ராஜா சொல்கிறார், ஸ்வஸ்தா பவ விசாலாட்சி, ஸ்வஸ்தமாக இருமா, கவலைப்படாதே. நதே துக்கம் பவிஷ்யதி, உனக்கு துக்கம் ஏற்படவே விடமாட்டேன், உனக்கு ஆகாது, துக்கமே வராது. தம்மகம் வாரயிஷ்யாமி. ஸோ அப்படி தாப பாராயணம்னு கொடிய தபஸ் பண்ணிருக்கக்கூடிய முனிவரை நான் தடுத்து நிறுத்துகிறேன், உனக்கு அதனால ஒரு துக்கம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. ராஜோவாச்ச ஸ்வஸ்தா பவ விஷாலாக்ஷி ந தே துக்கம் பவிஷ்யதி தம் அஹம் வாரயிஷ்யாமி முனிம் தாபபராயணம். इति आश्वास्य स्त्रियं राजा तरसा मुनिसन्निधौ नत्वा प्रणम्य शिरसा तम् उवाच महीपतिः. அப்படி ஆஸ்வாசப்படுத்தி அந்த பெண்ணை ராஜா தரசா முனிசன்னிதோ, முனிவர்கிட்ட போயிட்டார். ராஜா முனிவர்கிட்ட போய் நத்வா, அவரை வணங்கி, பிரணம்ய, நன்றாக குவித்து கைகுவித்து வணங்கி, சிரசா பிரணம்ய, தலையால் வணங்குறார். தம் வாச்ச மகிபதி, அந்த ராஜாவை, அந்த முனிவரை பார்த்து அந்த ராஜா பேசினார். விஸ்வாமித்திர பேசுகிறார். इति आश्वास्य स्त्रियं राजा तरसा मुनिसन्निधौ नत्वा प्रणम्य शिरसा तम् उवाच महीपतिः. स्वामिन् किं क्रियते अत्यर्थं तपसा देहपीडनं किमर्थं ते समारम्भः ब्रूहि सत्यं महामते. சுவாமின், ஹே மகாசுவாமியே, கிம் கிரியதே, ஏன் இப்படி கோரமான தபஸ் பண்ணுறேன்? தபசா, இந்த தபஸ்னால தேக பீடனம் கிரியதே, உங்களுடைய தேகத்தை நீங்களே வருத்தி கொள்கிறீர்களே, ஏன் இவ்வளோ கொடிய தபஸ்லாம் நீங்கள் பண்ணுறேன்? கிமர்த்தம் தே சம் ஆரம்பக, எதனால இதை ஆரம்பித்தேன்? இந்த தபஸ் பண்ணுற காரணம் என்ன, இவ்வளோ கொடிய தபஸ் பண்ணுறதுக்கு? சத்தியம் ப்ரூஹி மகாமதே, உண்மையை சொல்லுங்கோ, மகா புத்திசாலியான விஸ்வாமித்திரரே, எங்கிட்ட உண்மையை சொல்லுங்கோ. स्वामिन् किं क्रियते अत्यर्थं तपसा देहपीडनं किमर्थं ते समारम्भः ब्रूहि सत्यं महामते. राधे कृष्णा मैम. वाञ्छितं तव गादेय करोमि सफलं किल उत्तिष्ठ उत्तिष्ठ तरसा तपसा अलम् अतः परम्. गादेय, गादी पिள்ளையே, உனக்கு நான் வாஞ்சிதம், நீ என்ன விரும்புறியோ நான் தரேன். கரோமி, நான் செய்கிறேன்.
சஃபலம் கில, அதை வெற்றி ஆக்குவேன். உனக்கு என்ன வேண்டி இந்த தபசை ஆரம்பிச்சோ அந்த காரணம் என்ன சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுறேன், நீ தபசை நிறுத்து. உத்திஷ்ட எழுந்திருக்கோ, வாங்கும். தபசா அலம், போரும், நீங்கள் தபஸ் பண்ணது போரும். அத்தப்பரம், இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம். அத்தப்பரம்னா இதுக்கு வேண்டாம், இதுக்கு மேலே நீங்கள் தபஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, உங்கள் தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேங்கிறார் ராஜா. இதான் மாட்டிக்கிறது, வலையில் மாட்டிக்கிறது, விஸ்வாமித்திரோட வலையில் இப்போ மாட்டிக்கிறேன். वाञ्छितं तव गातेय करोमि सफलं किल उत्तिष्ठ उत्तिष्ठ तरसा तपसा अलम् अतः परम् विषये मम सर्वज्ञ न कर्तव्यं सुदारुणं लोकपीडाकरं घोरं तपः केनापि कर्हिचित्. मम विषये என்னுடைய ஊர்ல ஹே சர்வஜ்ஞா எல்லாம் அறிந்த விஸ்வாமித்திரரே, ந கர்த்தவியம் சூதாருணம், ரொம்ப கொடிய தபசை யாருமே பண்ணக்கூடாது. லோக பீடாகரம் கோரம் தபக, லோகத்தையே பீடிக்கக்கூடிய, லோகத்தை பீடிக்கிறதுனா தபஸ்னால ஒரு நெருப்பு மாதிரி வந்துடும். அவளுடைய தபஸோடு கோரம் தபஸ் பண்ணும்போது அதுலேருந்தே ஒரு நெருப்பு மாதிரி வரும், அது உலகத்தையே தாக்கும். அந்த மாதிரி உள்ள தபஸெல்லாம் பண்ணக்கூடாது. கேனாப்பி கருகிச்சித்து, எங்கும் யாரும் எப்பொழுதும் பண்ணவே கூடாதுன்னுட்டான். विषये मम सर्वज्ञ न कर्तव्यं सुदारुणं लोकपीडाकरं घोरं तपः केन अपि कर्हिचित्. इत्थं निषिध्यतं राजा विश्वामित्रं गृहं ययौ मनसा क्रोधम् आदाय गतः असौ कौशिकः मुनिः. ஸோ நிஷித்தியான நிஷேதம் பண்ணி தடுத்து, விஸ்வாமித்திர பண்ணுற தபஸை தடுத்து விட்டு, விஸ்வாமித்ரம் ராஜா விஸ்வாமித்திரை தடுத்து விட்டு கிரகம் ஏயோ, அவரோட வீட்டுக்கு, அவர் பேலஸ்க்கு கிளம்பி போயிட்டார். மனசா குரோதமாதாயா, இப்போ ஒரு தபசை நிறுத்திட்டு போயிட்டாரா. கௌஷிகருக்கு கோபம் வருது. கௌஷிகா முனிகி மனசா குரோதமாதாய, மனசில் கோபம் பெருக்கெடுக்கிறது. ஹரிச்சந்திரனை பார்த்தாலே பிடிக்கல, ஏன்னா இதில் சபதம் போட்டுட்டு வந்திருக்காரு வசிஷ்டர்கிட்ட. ஸோ மனசுக்குள்ளே ரொம்ப கோபத்தை எடுத்துக்கொண்டு கதகா அசௌ முனிகி, அவரும் ஆசிரமத்துக்கு பார்த்து கிளம்பி போனார். इत्थं निषिध्यतं राजा विश्वामित्रं गृहं ययौ मनसा क्रोधमादाय गतः असौ कौशिकः मुनिः. स गत्वा चिन्तयामास नृपकृत्यम् असाम्प्रतं वसिष्ठस्य च संवादं तपसः प्रतिषेधनम्. ஸோ விஸ்வாமித்திர வீட்டுக்கு போய் யோசிக்கிறார். அவர் ஆசிரமத்தில் போயிட்டு, நிருபகிருத்தியம் அசாம்பிரதம், அது சரியில்லை, நாட் யுக்தம். அசாம்பிரதம்னு சொன்னான்னா இப்போ அது வந்து அவர் பண்ணது சரி கிடையாது. இந்த ராஜா பண்ணது நிருபகிருத்தியம், அவருடைய செய்கை வந்து யுக்தமான செய்கை கிடையாது. என்னை தபஸ் பண்ண விடாமல் அவர் தடுத்தார். அந்த கோபம் வேற. வசிஷ்டச்ச சம்பாதம். ஸோ வசிஷ்டர் என்ன பேசினார், இவனை மாதிரி ராஜா இல்லைன்னு வேற பேசியிருக்கார். அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு இவர். தபசகா பிரதிஷேதனம், தபஸை நிறுத்துறார். இவன்லாம் எப்படிப்பட்டவன், இந்த வசிஷ்டர் இவரை புகழறாரு. இப்படிலாம் மனசில் ஓடுறது விஸ்வாமித்திரருக்கு. सगत्वा चिन्तयामास नृपकृत्यम् असाम्प्रतं वसिष्ठस्य च संवादं तपसः प्रतिषेधनम्. कोप आविष्टेन मनसा प्रतीकारम् अथ अकरोत् विचिन्त्य बहुधा चित्ते दानवं घोरविग्रहम्. ओड्लैन् கூட प्रेषयामास तद्देशं विदाय सूकराकृतिं. ஸோ கோபாவிஷ்டேன மனசா, கோபம் அப்படியே முழுசும் மனசு முழுக்க கோபம் அவருக்கு. பிரதீகாரம் அதாக்கிறோம், பிரதீகாரம்னா ரிவெஞ்சு. இந்த ராஜா மேலே ஒரு பழிக்கு பழி வாங்கணும், இந்த ராஜாவை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சுட்டார் அவர். பகுதா சித்தே விசிந்தியா, பல விதமாக மனசில் நினச்சி என்ன பண்ணலான்னு அப்படி மனசில் ஓடுறது இருக்கு. கோர விக்கிரகம் தானவம், ஒரு பெரிய அசுரனை உண்டாக்குறார். இப்போ கோரமான வடிவம், விக்கிரகம் உருவம், கோர உருவத்தினால ஒரு அசுரனை உண்டாக்கினார். விதாய ஏற்படுத்தி, சூக்கர ஆக்கிருத்திங், அவன் வந்து எப்படி இருக்கான்னா அந்த அசுரன் வந்து பன்றி வடிவில் இருக்கான். சூக்கர ஆக்கிருத்திம், சூக்கரம்னா பன்றி வடிவில் உள்ள ஒரு அசுரனை தத்தேசம் பிரேஷயாமாச, ஹரிச்சந்திர ராஜாவோட ஊருக்குள்ள அனுப்பி வைத்தார். कोप आविष्टेन मनसा प्रतीकारम् अथ अकरोत् विचिन्त्य बहुधा चित्ते दानवं घोरविग्रहं प्रेषयामास तद्देशं विदाय सूकर आकृतिम्. सः अतिकायः महाकालः कुर्वन्नादं सुदारुणं राज्ञः च उपवने प्राप्तः
त्रासयन् रक्षकान् तदा मालतीनां च कण्डानि कदम्बानां तथैव च. ஓகே, அவன் வந்துட்டான், ஊருக்குள்ளே வரான். மகாகாலக, கால நடமாக இருக்கான் அவன், யம நடம் இருக்கான் அவன். அதிகாயக, பெரிய உருவம். குர்வன் நாதம் சுதாருணம், பயங்கரமான கர்ஜனை பண்ணிட்டு வர்றார். சுதாருணம் நாதம், பெரிய கர்ஜிக்கக்கூடிய நாதத்தை ஏற்படுத்தி கொண்டு ஊருக்குள்ளே வந்து ராஜ்ஞ உபவனே, நேர ராஜாவோட உபவனம் இருக்கே, ராஜாவோட கிரீடாஸ்தலமான அந்த நந்தன வனம், அந்த வனத்துக்குள்ளே போகிறான். பிராப்தக திராசயன் ரட்சகாந்ததா, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, ராஜாவோட வனம் நந்தனம்னு சொன்னான்னா அந்த வனம் எல்லாம் ரட்சிக்கப்படும். அந்த ரட்சத்தில் செக்யூரிட்டி எல்லாம் பயப்படுத்துகிறார் அவர். திராசையன் பயப்படுத்தி கொண்டு மாலத்தீனாம்ச கண்டானி, மாலத்தீன மல்லிகை கொடிகள், அந்த கொடிகள் எல்லாம் வெட்டி வெட்டி போடுறான். கதம்பானாம் ததை வச்சா, கதம்ப செடி எல்லாம் வளர்ந்துருக்கு, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, பூத்து குலுங்கிண்டு எல்லாத்தையும் வெட்டி களைஞ்சிட்டு போகிறான் இவன். கண்டானி அதெல்லாம் கண்டமாக வெட்டுறான் எல்லாத்தையும். सः अधिकायः महाकालः कुर्वन्नादं सुदारुणं राज्ञश्च उपवने प्राप्तः त्रासयन् रक्षकान् तदा मालतीनां च कण्ठानि कदम्बानां तथैव च. इनि 2 lines पा. ओके. यूतिकानां च वृन्दानि सम्पयन् च मुहुर्मुहुः दन्तेन नीलिकन् भूमिं உன்மூலயதே த்ருமான். யூதிகானாம் சபிருந்தானி, யூதிகம்னு சொல்கிறது வந்து இங்கே ஒரு செடி தான், பூச்செடியாக இருக்கும் அது. ஏன்னா நந்தனத்துக்கு தானே போகிறாங்க, அந்த மலர் வனத்துக்கு தானே போகிறேன். அதனால அங்கே கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகளை, பிருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம். ஸோ கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகளை எல்லாம் கம்பயன், அவன் அடுக்கிறதே எல்லாம் பாதி சட்னி ஆகிடுறது, அப்படியே நடுங்க வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் தந்தேனா, பன்றி ரூபம் இல்லையா, அது பல்லாலேயே பிடிக்கி போடுறது. விலிக்கன் பூமி, அது கீறுறது, தன்னுடைய பல்லால் பூமியை கீறிக்கொண்டு உன்மூலையதே துருமான், வேரோடு பிடுங்கி களையிறது. ஸோ மேலாட மட்டும் முட்டி எறிய களையலையாம், அது வந்து தன்னுடைய பல்லை வச்சு பூமிக்கு அடியில் வர தோண்டி வேரோட எல்லாத்தையும் உன்மூலையதே துருமான், மரங்களை எல்லாம் கூட அப்படியே வேரோடு பிடுங்கி சாய்த்தது. யூதிகானாம் ச விருந்தானி கம்பயம் ச முகுர்முகுः தந்தேன விலிகான் பூமின் உன்மூலயதே த்ருமான். விலிகன் चम्पकान् केतकीं खण्डान् मल्लिकानां च पादपान् करवीरान् उशीरांश्च निचकान् शुभान् मृदून्. शुभान् मृदून्, சோபனமான மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த செடிகள். சம்பகான், சம்பக விருட்சங்கள், சண்பக பூக்குமே அந்த மரங்கள். கேத்தகின்னா தாழம்பூ, கண்டான் எல்லாம் அது கேதகிங்கிறது புதர், அது புதராட்டமாக வளரும். ஸோ எல்லாத்தையுமே அந்த கண்டங்கள் எல்லாம் வெட்டி களைஞ்சி மல்லிகானாம்ச பாதபான். ஸோ பாதம்னு சொன்னா மரம்னு அர்த்தம். ஸோ பாதேன பியத்தே, அதனால பாதப்பான்னு பேர். வேரில் உறிஞ்சி சாப்பிடும், அதனால பாதப்பான மரம்னு அர்த்தம். ஸோ அந்த மரங்களை மல்லிகை புதர்கள், அப்புறம் மரங்கள் எல்லாத்தையுமே கரவீரான்னு செவ்வரளின்னு அர்த்தம். செவ்வரளி மரம். அப்புறம் உஷீரம்னு சொன்னால் வெட்டிவேர். ஸோ வெட்டிவேர் மரங்கள் எல்லாத்தையும் நிச்சகானது அப்படியே வேரோடு பிடுங்கி களையிறது. வெட்டிவேரெல்லாம் அப்படியே, அதாவது கான்னு சொன்னானே சுரங்கம்னு அர்த்தம். சுரங்கம்னா டீப்பாக இருக்கும் இல்லையா, ஆழமாக. அதில் நிச்சகானது அப்படியே வேரோடு பிடுங்கி களையிறதுக்கு நிச்சகானன்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. चम्पकान् केतकी कण्ठान् मल्लिकानां च पादपान् करवीरान् उशीरांश्च निचकान् शुभान् मृदून्. निचकान शुभान्, निचकान. राधे कृष्ण. राधे कृष्ण. ललितवृन्दान् अशोकांश्च बकुलान् तिलकान् तथा उन्मूल्य कदनं तत्र चकार सूकरः वने. முச்சுகுந்தம்ங்கிறது இது ஒரு மரம், முச்சுகுந்த மரம்னு ஒரு பேர். அசோக மரங்கள். பகுலான்கிறது மகிழம்பூ பூ மலரக்கூடிய அந்த மரங்கள். திலக்கான்னு சொன்னால் அந்த காலத்தில் திலக்கான்ங்கிறது இப்போல்லாம் குங்குமப்பூலாம் செடி மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் ஒருவேளை மரமாட்டம் இருந்தது போல் இருக்குது. அதனால் திலக்கான்னு சொன்னால் குங்குமப்பூ வரக்கூடிய மரங்கள். உன்மூலியா இது எல்லாத்தையுமே பேர்த்தெடுத்து போட்டுருக்கு. ஹரிச்சந்திரோட வனத்தில் இதெல்லாமே இருந்திருக்கு. அவருடைய இதில் என்னது இது
தோட்டத்தில் உன்மூல்ய அதெல்லாத்தையும் பிடுங்கி போட்டு கதனம் தத்துற கதனம்னு வேதனை எல்லாரும் அலறா செக்யூரிட்டிலாம் அடித்து தள்ளிவிட்டு இது பண்ணிட்டு இருக்கு இந்த அசுரனாகப்பட்ட அந்த பன்றி ஸோ கதனம் தத்திர சகார சூக்கரக வனே அந்த பன்றி ஆகப்பட்டது எல்லாருக்கும் வேதனையை கொடுத்துட்டு இருந்தது அந்த வனத்தில் मुजुकुन्दान् अशोकांश्च बकुलान् तिलकान् तदा उन्मूल्य कदनं तत्र चकार सूकरः वने वाटिकारक्षकाः सर्वे दुद्रुवुः शस्त्रपाणयः हा हा इति चुक्रुषुः तत्र मालाकारा वृष आतुराः வாட்டிகா ரட்சகாக வாட்டிகான தோட்டம் அவனோட தோட்டத்தில் தானே இந்த மரரெல்லாம் பிச்சுட்டு இருக்கு இந்த ராட்சசன் ஸோ த வாட்டிகா ரக்ஷகாக அதை ரட்சிக்கக்கூடிய செக்யூரிட்டிலாம் துத்ருவுக்கு உரி ஓடுறான் என்ன இந்த இது பண்ணி நம்மளும் அடிக்கப்படாதே அப்படின்னு சொல்லி துத்ருவு சஸ்திரபாணையக ஸோ அவள் வந்து கையில் ஆயுதம் வச்சுட்டு இருக்கா ஸோ அதை வச்சுட்டே ஓடுறா ஹாஹா இது சுக்ருஷுக்கும் எல்லாரும் ஹாஹாக்காரம் பண்ணுறா ஆஹா இப்படி போயிடுதே வனமெல்லாம் நாசமாக போச்சேன்னா எல்லாரும் அழறா கதறா சுக்ருஷுக்கும் தத்திர மாலாக்காராக பிருஷாதுராக மாலை உண்டாக்குபவர்கள் ஏன்னா வனத்து பக்கத்தில் உள்ள பூவெல்லாம் பறித்து நல்ல மாலையெல்லாம் உண்டாக்குவா அவள் எல்லாரும் அங்கே இந்த இதெல்லாம் அழியறதை பார்த்துட்டு ரொம்ப ஹாஹாக்காரம் பண்ணினார்கள் பிருஷ ஆத்துராக மிகவும் பீடிக்கப்பட்டவர்களாக கத்தராகலாம் वाटिका रक्षकाः सर्वे दुद्रुवुः शस्त्रपाणयः हा हा इति चुक्रुषुः तत्र मालाकार वृष आतुराः सर्वं जगदम्बार्पणमस्तु।